ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாடு மிக்க மாதம்னு சொல்லுவோம். அந்த டயத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலா நம்மளுடைய மரபுபடி, நம்மளுடைய மூதாதையர்கள் என்னென்னலாம் பழக்கவழக்கங்கள் சொன்னாங்களோ, அத எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டைமாவும் இருக்கும். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, அம்மன பற்றி மட்டுமே நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் போய் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு தாராளமா பண்ணலாம். இப்படி தெய்வ வழிபாடு பண்ணும்போது பெண்கள் எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சுமங்கலிகளாக இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிரார்த்தனைகள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு பிரார்த்தனைன்றது நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல நாங்க ஆண்களாக இருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, சில பேர் நெய் விளக்கு ஏத்துவாங்க, சில பேர் மாவிளக்கு ஏத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏத்துவாங்க. இந்த மாதிரியாக விளக்கேற்றதுலயே நிறைய ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஆனா, நமக்குன்னு சில பிரார்த்தனைகள் இருக்கும். இப்போ நம்ம போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் தான் இருக்கும். அந்த ஆடி மாதத்துல பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது 5 மாசம் தாண்டியாச்சு அப்படின்னாலே அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது. அதாவது இந்த கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்லக்கூடாது. இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மாறாக நிறைய பேர் செய்கிறாங்க. இதெல்லாம் எங்கே பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஆடி மாதத்துல எல்லாருமே கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்ப நம்ம ஆடி மாதம் வரப்போகுதுங்க மேம். பொதுவாவே ஆடி மாதம் அப்டின்னா, அம்மனுக்கு உகந்த மாதம் அப்டிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த மாதத்துக்குரிய சிறப்பம்சங்கள் என்னென்ன? அம்மனோட ஏன் அத தொடர்புபடுத்தி சொல்றாங்க? அந்த மாரி விஷயங்கள பத்தி சொல்லுங்க மேம். கண்டிப்பா. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே, தெய்வ வழிபாடு மிக்க மாதம்னு சொல்லுவோம். அந்த டயத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலா நம்மளுடைய மரபுபடி, நம்மளுடைய மூதாதையர்கள் என்னென்னலாம் பழக்கவழக்கங்கள் சொன்னாங்களோ, அத எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டைமாவும் இருக்கும். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, அம்மன பற்றி மட்டுமே நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா, நம்ம ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தையாக இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, அது த்ரூ நம்ம அம்மா வழி தான் போவோம். டைரக்ட்டா அப்பா கிட்டலாம் போமாட்டோம். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொன்னானாலே, மனித ரூபமாக நம்மளுடைய தாய் தான். அப்படி இருக்கும்போது, அந்த தெய்வமே நமக்கு ஒரு தாயாக இருந்து காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். இதுல ஒரு முன்னோர்களுக்கு உண்டான ஒரு மாதமும் கூட. ஆடி அமாவாசை தினம்லாம் வருது. இந்த மாதத்துல நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளையும் செஞ்சோம்னா, நீண்ட நாள் சாபங்கள், தோஷங்கள் எல்லாமே கரையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இப்ப ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு கோயில்ல சில சில வழிபாட்டு முறைகள் இருக்கு மேம். இப்ப எந்த தினத்துல வழிபாடு செய்வது வந்து ரொம்ப உகந்ததா இருக்கும்? அதுக்கு ஏதாவது வழிமுறைகள்லாம் இருக்காங்க மேம்? கண்டிப்பா. ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்கிறாங்க அப்டின்னா, நீங்க செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் போய் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு தாராளமா பண்ணலாம். இப்படி தெய்வ வழிபாடு பண்ணும்போது பெண்கள் எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சுமங்கலிகளாக இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகள் அந்த அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்க செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் போய் தெய்வ வழிபாடு பண்ணீங்க. அம்மனோடைய கிட்ட ஒரு பிரார்த்தனைகள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு பிரார்த்தனைன்றது நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல நாங்க ஆண்களாக இருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்களாக இருக்காங்க. நாங்க எப்போ போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இவர்களுக்கு நீங்க திங்கட்கிழமையும், வியாழக்கிழமையும் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யங் ஜெனரேஷன் இருக்கிறாங்க. நெறைய பேர் ஆன்மீக ரீதியாக போகக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன்லாம் இருக்கிறாங்க. கல்லூரி பருவத்தில இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் மாதிரியாக அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் டைமே கிடைக்காது. இவர்கள்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையும், வியாழக்கிழமையும் அட்லீஸ்ட் அந்த ஒரு மாதத்துல ஒரு 2 தடவை நீங்க போயிட்டு வந்தா கூட போதும். உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ஆடி மாதத்துல வயதானவர்கள் இருப்பாங்க. வயதானவர்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கும். எந்த நாள்ல போனா தான்
நமக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்ற மாதிரியாக அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும்ன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். நான் இப்போ எல்லாருமே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை போனா கூட்டம் அதிகமாக இருக்கும். எங்களால சரியா பிரார்த்தனை பண்ண முடிய மாட்டேங்குது. அங்க போனா ஏதோ ஒரு சண்டை தான் வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, வயதானவர்களுக்கு நீங்க எந்த நாள்ல போணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமையும், சனிக்கிழமையும் நீங்க போயிட்டீங்க, வயதானவர்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சனின்றதே பார்த்தீங்கன்னா ஆயுட்காரகர் தான். நம்ம வயதானவர்கள் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கும் தொந்தரவும் இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால அந்த சனிக்கிழமையும், புதன்கிழமையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாணவ செல்வங்களாக இருக்கிறவங்க, ஒரு காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, இல்ல ஒரு ஸ்கூலே படிக்கிறாங்க. இந்த மாரி சின்ன சின்ன குழந்தைங்களும் நெறைய பேர் இப்போ பிரார்த்தனைகள்ன்றது, தெய்வ வழிபாடுன்றது அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணீங்க, குழந்தைகள கூட்டிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ அந்த குழந்தைகளினுடைய லைஃப்ல குடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப ஆடி மாதத்துல வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது, இப்ப கோயிலுக்கு செல்ற எல்லாருமே வந்து என்ன விஷயங்கள குடுக்கணும்? எப்படி வழிபடணும்? அதுக்குன்னு முறைகள் இருக்காங்க. தீபமாகட்டும், இல்ல சில நபர்கள் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஆடி மாதத்துல எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்குங்க? ஆடி மாதத்துல நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, சில பேர் நெய் விளக்கு ஏத்துவாங்க, சில பேர் மாவிளக்கு ஏத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏத்துவாங்க. இந்த மாதிரியாக விளக்கேற்றத்திலேயே நிறைய ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஆனா, நமக்குன்னு சில பிரார்த்தனைகள் இருக்கும். இப்போ நம்ம போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் தான் இருக்கும். அந்த ஆடி மாதத்துல இந்த கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்துல 4 எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்த கட் பண்ணா உங்களுக்கு 2 ஒரு பீஸ் வரும். அப்படி இருக்கும்போது அந்த 2 எலுமிச்சம்பழத்த கட் பண்ணி 4 ஒரு பாகமாக செய்து, ஒரு விளக்காக செய்து, அதுல நெய் விட்டு உங்களுடைய அந்த திரி அப்படின்னு போட்டு அது விளக்கு ஏற்றும்போது, இத விளக்கு ஏற்றும்போது ஆடி மாதத்துல அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம முக்கியமா செய்யணும் என்ன அப்படின்னா, அந்த அரிசியினால அந்த எலுமிச்சம்பழத்துக்கு தீபத்துக்கு மேல ஒரு ஒரு சின்னதா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிட்டாலே போதும். இத செஞ்சீங்க அப்படின்னா, இந்த கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணம் ஆகணும், திருமணம் ஆகாம இருக்கிறோம், அவங்களலாம் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அ குங்குமத்துல நீங்க சில அர்ச்சனைகள பண்ணணும். அந்த ஆடி மாதத்துல நீங்க போகக்கூடிய ஒரு நேரத்துல, அங்க என்ன விளக்கோ, அகல் விளக்கு ஏத்துறீங்களோ, இல்ல நீங்க கொண்டு போற விளக்க ஏத்துறீங்களோ, எந்த விளக்கோ ஏத்தி அங்க ஒரு குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குங்குமத்துல அர்ச்சனை பண்ணும்போது, அந்த தீபத்துக்கு அர்ச்சனை பண்ணும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம். இந்த மாதிரியாக ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள நம்ம வச்சுக்கிட்டோம், ஒரு வழிபாட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்துல உறவுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது திருமணம் ஆன உடனேயே நிறைய அதாவது என்ன சொல்றது? அந்த விவாகரத்து வழக்குகள் வருது. கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த ஆடி மாதத்துல மாவிளக்கு தீபம், அதாவது மாவுல பச்சரிசி மாவுல ஒரு சர்க்கரை பிடிச்சு, அதாவது வெல்லம் பிடிச்சு, அங்க ஒரு நெய் ஊத்தி திரியில தீபம் ஏத்தும்போது, மாவிளக்கு தீபம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாவிளக்கு தீபம் ஏற்றும்போது, அந்த குடும்ப உறவுகள் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுகளும் இன்றி ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் ஒரு முழுமையான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. இந்த ஆடி மாதத்துல பிரெக்னன்ட் உமன்ஸ் வந்து கோயிலுக்கு போலாமாங்க மேம்? போறதுனால அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இல்ல ஒரு நல்ல நார்மல் டெலிவரி அந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது 5 மாசம் தாண்டியாச்சு அப்படின்னாலே அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது. அதாவது இந்த கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்லக்கூடாது. இப்போ இந்த காலகட்டத்தில நிறைய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மாறாக நிறைய பேர் செய்றாங்க. இதெல்லாம் எங்க பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும்.
அந்த கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அப்போ நாங்க கோயிலுக்கு செல்லக்கூடாதா? அப்படின்ற ஒரு கேள்விகளும் வரும். இந்த ஆடி மாதம்னாலே அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெரியவர்களே என்ன பண்ணுவாங்க, "நீயும் வா கூ கோ கோயிலுக்கு கூட நீயும் வா" அப்படின்ற மாதிரியாக கூட்டிட்டு போகக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த 5 மாதம் ஆன பெண்கள் எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக வீட்ல இருந்து நீங்க பூஜை பண்ணலாம். வீட்ல பூஜை பண்ணுனீங்கனாலே ஒண்ணுமே வேண்டாம். வெறும் தீப பூஜை விளக்கு பூஜை பண்ணுனீங்கனாலே, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 1 மாதத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையாகப்பட்டது, நல்ல ஒரு சுகப்பிரசவத்தையும், அந்த கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றம், நல்ல ஒரு அறிவுத்திறன் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. இந்த ஆடி மாத வழிபாட்டுல தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது பாசிபிளாங்க மேம். ஒரு சில நபர்களுக்கு தோஷம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். அது தொடர்ந்து அவங்க லைஃப்ல இருக்கும். அந்த தோஷம் விலகுவதற்கு இந்த ஆடி மாத வழிபாடு உதவுமாங்க மேம்? முழுமையாக இந்த ஆடி மாதம் தோஷ நிவர்த்தி மாதமே தான். ஏன்னா, இதுல ஆடி அமாவாசையும் வர்றதுனால, முன்னோர்களுக்கு உண்டான சாபத்தை நம்ம நீக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு சாதாரணமாக பித்ருக்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த சிராதத்த நம்ம பண்ணிடுவோம். அந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஆண்கள் பண்ணிடுவாங்க. இதே இடத்துல நமக்கு அந்த குடும்பத்துல ஒரு கன்னி பெண்கள் சாபம் இருக்கு. இல்ல ஒரு கர்ப்பிணி பெண்களினுடைய சாபம் இருக்கு. ஒரு சுமங்கலியினுடைய ஒரு இறப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இந்த ஆடி மாதத்துல வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்களை கூப்ட்டு, அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு வளையல், வெத்தல பாக்கு அந்த மாதிரியான பெண்களுக்கு உண்டான ஒரு சுமங்கலி சாமான்களை, அதாவது பொருட்களை வளையல், வெத்தல பாக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணாடி, சீப்பு இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வைத்து அவர்களுக்கு ஒரு தாம்பூலமாக குடுக்கும்போது, இந்த தோஷம்ன்றது அந்த பெண்களினுடைய சாபம்ன்றது முழுமையாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. இந்த ஆடி மாதத்துல கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்னங்க மேம் சொல்லலாம்? இந்த ஆடி மாதத்துல எல்லாருமே கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க போணும். ஒரு பெண் தெய்வமா ஒரு அம்மனாக இருக்கும். இல்ல ஒரு காவல் தெய்வமாக அந்த பெண் இருக்கும். இந்த மாதிரியாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கவங்களுடைய குலதெய்வத்துக்கு ஆடி மாசத்துல ஒரு நாளைக்கு போயிட்டு, அங்க போய் பொங்கல் வைத்து, அந்த தெய்வத்திற்கு ஒரு ஆ இது அதாவது ஒரு சாரி வாங்கி குடுக்குறதோ, ஒரு துணி அப்படின்றது அந்த இடத்துல வாங்கி குடுத்து நீங்க ஒரு வழிபாடு செய்றது நல்லது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அ சவுத் சைட்ல கடையநல்லூர்ன்ற ஒரு கோயில், கடையநல்லூர்ன்ற ஊருக்கு பக்கத்துல கரும்பாட்சி அம்மன்ற ஒரு அம்மன் ஸ்தலம். அந்த அந்த அம்மனுடைய வரலாறு கேட்டீங்கன்னாலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த சிவனை பிரிந்து வெளியில வந்த பிரசவம் பார்க்கறதுக்காக வெளியில வந்த ஒரு அம்மன். அந்த அம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள், அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த கரும்பாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது, ஒரு முழுமையான ஒரு நிவர்த்தின்றது இந்த ஆடி மாதத்துல முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நம்ம ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள பத்தி பேசினோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.